தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ராஜா உபரிச்சரவ சூருதர். எவ்வளவு தர்மத்தை கடைபிடிச்சார்னா, அவர் ரதத்தில் செல்லும் போது அவருடைய தேரினுடைய சக்கரம் பூமியில கூட படாதாம். அப்படி பட்ட ஊருக்குத்தான் தேர் அழுந்தும் ஊர், தேரழுந்தூர்னு சொல்றோம். ஒரு போயிட்டு இருக்கார். ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் ஒரு சண்டை வந்துட்டான். இந்த யாகங்கள் பண்ணும்போது பசுவை போல ஒரு பொம்மைய பண்ணி திலதேனுவை பண்ணி தியானம் பண்ணா போறோம்னு ரிஷிகள் சொன்னாலாம். தேவர்கள் இல்ல இல்ல எங்களுக்கு நிஜம் மிருகத்தின் வதை வேணும்னு சொன்னாலாம். ராஜா கிட்ட வந்து கேட்டா, ராஜா வந்து சொல்லிட்ட, இல்ல ரிஷிகள் சொல்லுவதுதான் சரி, மிருக ஹிம்சை கூடாதுன்னாராம். தேவர்களுக்கு கோபம் வந்துதான். இத்துணை நாள் உன்னுடைய தேனுடைய சக்கரம் பூமியில் படாதது என்கின்ற கர்வத்தோடு தானே இருந்தாய். எங்களை எப்போது எதிர்த்தாயோ உன் சக்கரம் பூமியில் படும் தான். பட்டாலும் பரவாயில்ல, நான் தர்மத்து பக்கம்தான் நிற்பேன்னு ராஜா சொன்னாராம். என்னை போல் என்றேனோ உபரிச்சரனை போலே, என்ன வேணாலும் ஆகட்டும், தர்மத்தின் வழியில் தான் நான் நிற்பேன்னு சொன்னாராம்.